அதே போன்று அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பந்தெல்லாம் அமைக்கப்பட்டு 5000 பேர் அங்கு முதலமைச்சர் விஜயனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு முதலமைச்சர் விஜய் மட்டும் உரையாற்ற போகிறாரா அல்லது மற்ற அமைச்சர்கள் தாவேகா கட்சியின் ரீதியாக பார்க்கும்போது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சருமான என் ஆனந்த் பேசுவாரா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உரையாற்றுவாரா என்றெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அதிகபட்சமாக விஜய் மட்டுமே பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே சார்ந்த பிரச்சனைகள் ஒருபுறம், தமிழகத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒருபுறம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் நிலையில் அதை சார்ந்த விமர்சனங்கள் ஒருபுறம் என தொடர்ந்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது அதை குறித்தெல்லாம் அவர் என்ன பேச போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. விஜயின் வருகைக்காக அந்த சாலை, அவர் பயணிக்கக்கூடிய சாலை முழுவதுமாக 2 புறங்களிலும் தடுப்புகள் எல்லாம், இரும்பு பேரிகார்டு எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் வரக்கூடிய ஏற்கனவே கூறியதால் அந்த சாலை தான் விமான நிலையத்திலிருந்து அவர் பயணிக்கக்கூடிய சாலை என்பது வயர்லெஸ் சாலை. இந்த சாலையெல்லாம் வயர்லெஸ் சாலையெல்லாம் கடந்து விட்டார். வயர்லெஸ் சாலை, KK நகர் எல்லாம் கடந்து விட்டார். மன்னார்புரம் TVS டோல்கேட் கடையெல்லாம் கடந்து மரக்கடை சத்திரம் பேருந்து நிலையத்தை அவர் நெருங்கி இருக்கிறார். 4:15 மணி அளவில் என்று சொன்னாலும் கூட அதற்கு முன்னதாகவே அவருடைய வாகனம் அந்த நிகழ்விடத்தை நோக்கி வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அவர் பொதுவாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு சென்றார் என்றால் வழிநெடுங்கிலும் தொண்டர்கள் அதிக அளவில் குழுவார்கள். அதனால் அவருடைய வாகனம் நகருவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்ச் பை இன்ச் என்று சொல்வது போல மிக மெதுவாக நகர்ந்து வரும். அதனால் அவர் நிகழ்விடத்துக்கு செல்ல மிகப்பெரிய தாமதம் ஏற்படும். ஆனால் தற்போது ஒரு முதலமைச்சர் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு முன்கூட்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 2 புறம், அது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் வரை முழுவதுமாக எங்கும் இடைவெளி இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அதிக அளவில் எங்கு கூடுவார்களோ அங்கெல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூடுதல் போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் விஜயுடைய வாகனம் என்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மெதுவாக வரக்கூடிய நிலை. ஆனால் தற்போது முதலமைச்சரான பிறகு அந்த நிலை இல்லை. அவர் நேராக அந்த நிகழ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 முதல் 10 நிமிடங்களுக்குள்ளாகவே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டிய 4:15 மணி அளவு என்றாலும் கூட அதற்கு முன்னதாகவே அவருடைய வாகனம் அங்கு வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் சீட்டு அனுமதி வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் பேச போவது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அரசியல் ரீதியாக அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. வயர்லெஸ் சாலையெல்லாம் கடந்து தற்போது அவர் சத்திரம் பேருந்து நிலையத்தை நெருங்கி இருக்கின்றார். 4:15 மணிக்கு முன்னதாகவே அவர் சத்திரம் பேருந்து நிலையம் சென்றடைந்து செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ட்ரோன் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயனுடைய முதலமைச்சருடைய அந்த கான்வாய் வாகனங்கள் வரக்கூடிய அந்த ட்ரோன் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை நெடுங்கிலும் 2 புறமும் பாதுகாப்பு இரும்பு தடுப்புகளாம் அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்த கான்வாய் வாகனமும் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ட்ரோன் காட்சி கழுகு பார்வையாக நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் அந்த நிகழ்விடத்தை வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி பெற செய்த மக்களுக்கு அவர் என்ன உரையாற்ற இருக்கின்றார், அவர் பேச போகின்ற அந்த பேச்சு என்ன உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளுடன் இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்விடத்தை அவர் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.